இந்த நூலில் துவக்கமே இன்சுலின் மற்றும் பான்கிரியாஸுக்கும் இன்சுலினுக்கும் என்ன சம்பந்தம், நீரிழிவின் இரு வகைகள் டைப் 1 டயபெட்டிஸ் மற்றும் டைப் 2 டயபெட்டிஸ், இரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏன் ஏறுகிறது, என்ன விதமான இரத்த பரிசோதனை அளவுகளை நாம் செய்ய வேண்டும், சர்க்கரையை எப்படி அளவிட வேண்டும். சிவராம் ஜெகதீசன் அவர்கள் குறிப்பாக என்னென்ன வகை இன்சுலின் இருக்குது, எத்தனை வகை இன்சுலினை நம்ம எத்தனை யூனிட் போட்டால் அது சர்க்கரை அளவில் என்னென்ன மாறுதலை ஏற்படுத்தும் என்பதை மிக மிக நுணுக்கமாக 20-25 ஆண்டுகளாக ஆராய்ந்து வருபவர். ஸோ அதை வைத்து குழுமத்தில் அவர் டயட் ஆலோசனை சொன்ன சர்க்கரை நோயாளிகள் எண்ணிக்கைக்கு கணக்கு வழக்கு என எதுவுமே கிடையாது. தினமுமே அவர் குடும்பத்துக்கு மற்ற ஆஃபீஸ் வேலையை செய்கிறாரோ இல்லையோ குடும்பத்துக்கு வருவார், சர்க்கரை வியாதி பற்றி எழுதின அனைவரின் பதிவுகளையும் படித்து அதற்கு அவர் பதிலளிப்பார். இப்பொழுது சர்க்கரையில்லா பொங்கல் இவருடைய சிறப்பான இந்த அனுபவ அறிவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனும் நோக்கில் சர்க்கரையில்லா பொங்கல் எனும் குழுவை துவக்கினோம். அதில் இன்று 6000க்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிவராம் ஜெகதீசன் அவர்கள் தினமும் தன் நேரத்தை செலவு செய்து டயட் அறிவுரையை சொல்லி அவர்கள் பல பேருடைய சர்க்கரை வியாதியை குணமாக்கியுள்ளார். சர்க்கரை நோய் மட்டுமல்லாது சர்க்கரை நோயின் பின்விளைவால் வரும் டயபெட்டிக் ரெட்டினாபதி மற்றும் நீரிழிவின் விளைவால் வரும் பிளட் ப்ரெஷர், அதை எப்படி குணப்படுத்துவது, பெலியோ டயட் வகைகள், சிஆர் புரோட்டீன் எனப்படும் இன்ஃப்ளமேஷன் அளவை அளக்கும் விதம், அதை எப்படி குறைப்பது, இது அனைத்தையும் ஆராய்ந்து மிக மிக மலிவான விலையில் அனைவருக்கும் கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில் ஒரு புத்தகத்தை பாரதி பதிப்பாளையம் மூலமாக பதிப்பித்துள்ளார். அவர் நூலை எழுதும் தகவலை வெளியிட்ட அதே இலையில் அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த நூலை எழுதி இதனால் வரும் லாபத்தை நான் அறக்கட்டளைக்கும் பொதுமக்களின் நன்மைக்கும்காகவும் தான் பயன்படுத்தப் போகிறேன் என கூறியுள்ளார். ஆக இத்தனை மிக சிறப்பான ஒரு புத்தகத்தை இது டயபெட்டிக் நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, டயபெட்டிக் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அனைத்து மருத்துவர்களிடமும் இது இருக்க வேண்டிய ஒரு நூல். இத்தனை சிறப்பான நூலை தமிழுக்கு கொண்டு வந்தது இவர் தமிழுக்கு செய்த மிக பெரும் சேவை. இந்த நூலை இன்று தமிழ் மக்களுக்கு சமர்ப்பிப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சியை அடைகிறேன். டயபெட்டிஸ் வந்துள்ள உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நூலை பற்றி சொல்லுங்கள். இந்த நூல் விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து முன்னணி புத்தக கடைகளிலும் கிடைக்கும். இந்த நூல் இன்று இந்த அரங்கத்தில் விற்பனைக்கு உள்ளது. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு நிச்சயமாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்கள தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த நூலை வாங்கி அவர்களுக்கு கொடுங்கள். உங்களுக்கு தெரிந்த மருத்துவர்களுக்கும் இந்த நூலை வாங்கி பரிசாக அளித்து அதன் மூலம் பல பேருடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக பெலியோ டயட் அதை பற்றி பேசுவதற்கு முன்னால் அரங்கில் இருப்பவர்களில் எத்தனை பேருக்கு இது என்ன மாதிரியான டயட், பெலியோ டயட்னா என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாது? அவர்கள் கையை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஆக அரங்கில் இருப்பவர்களில் ஒரு 30-40% மக்களுக்கு பெலியோ டயட் என்றால் என்னவென்று தெரியாது. 60% மக்கள் நான் பேசிய வரையில் இங்கு இருக்கும் பெரும்பாலானவர்களை நான் சந்தித்தேன். அவர்களிடம் பேசிய வரை அவர்கள் அனைவருமே சில மாதங்களுக்கு மேலாக இதை பின்பற்றி அதிக அளவில் எடையை குறைத்து பல்வேறு வகையான வியாதிகள், குறிப்பாக நீரிழிவு டயபெட்டிஸ், அதிலிருந்து விடுதலை அடைந்துள்ளதையும் என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால் பெலியோ டயட் பற்றி தெரியாதவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வை துவக்கி அதன் பின் பெலியோ டயட்டை பின்பற்றுபவர்களுக்கு அதன் பின் எடுக்க வேண்டிய என்ன நடவடிக்கைகள் என்பதை பற்றி பேசி இந்த உரையை நிறைவு செய்து அதன் பின்னர் உங்கள் கேள்வி பதில்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். முதலில் பெலியோ டயட். உலகில் பல்வேறு விதமான டயட் முறைகள் உள்ளன. எடையை இறக்குவதற்கு பல்வேறு டயட் முறைகள் உலகில் உள்ளன. உதாரணமாக ஹெர்பல் லைஃப் என்ற டயட் முறை ஒன்று உள்ளது. பலருக்கும் அது ஒரு நினைத்தாலே வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எங்கள் குழுமத்தில் ஒருவர் வந்தார், தன் கதையை சொன்னார். 3 லட்சம் ரூபாய் அதில் அவர் இழந்துள்ளார். அந்த டயட் நீங்கள் ஒரு ஹெர்பல் லைஃப் அப்படிங்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கணும். அதை வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு எடை இறங்கும்.
ஆனால் அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப விலை அதிகம். சாப்பாடு நிறுத்தினீங்கன்னா எத்தனை எடை இழந்துச்சோ அதெல்லாம் அப்படியே மறுபடியும் ஏறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் இருக்குது. இதே மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து நிறைய டயட்கள் வந்து இருக்குது. நம்ம வெயிட் வாட்சர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்குது. இதெல்லாம் மோசடி அமைப்புன்னு நான் சொல்லலை. எடை இறங்குது, ஆனால் ஆயில் முழுக்க செலவாகும். அதை வந்து நீங்கள் பின்பற்றிகிட்டே வந்து நீங்கள் வரணும். வெயிட் வாட்சர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு டயட் இருக்குது. வெயிட் வாட்சர்ஸ் டயட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்குது. அவங்களும் வந்து அவங்களோட பொருட்களை வந்து சந்தையில் வந்து விற்கிறாங்க. நீங்கள் மாதம் மாதம் சந்தா கட்டி அந்த அமைப்புக்கு போய் அவங்க நடத்துகிற மீட்டிங்குக்கு போய் அதில் கலந்துக்கிட்டு அவங்களே உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும், உங்களுக்கு பீட்சா சாப்பிடணுமா பீட்சா, உங்களுக்கு கேக் சாப்பிடணுமா கேக்கு, அவங்களே வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதை மட்டும்தான் சாப்பிட்ணும். வீட்டில் உங்கள் அம்மாவோ மனைவியோ தயாரிக்கிற சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடவே முடியாது. ஸோ இப்படி ஒரு டயட் இருக்குது. அதுலேயும் எடை இறங்கும். ஆனால் நீங்கள் வந்து என்னைக்கு அந்த சந்தா கட்டுறதை நிறுத்தி அந்த பொருட்களை வாங்க நிறுத்துறீங்களோ அன்றைக்கே வந்து மறுபடியும் உங்கள் எடை வந்து ஏறிடும். லீன் குசின் டயட்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பணம் கட்டி செய்யக்கூடிய டயட்கள் வந்து நிறைய இருக்கின்றன. சரி, பணம் கட்டாத டயட்டு, பணமே கட்டாமல் நம்ம ஃபாலோ பண்ணுற டயட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட் இருக்குது. அது வந்து நான் அரசாங்கமே அளிக்கக்கூடிய டயட்டு. அமெரிக்க அரசாங்கம் வந்து உணவு பிரமிடு அப்படின்னு சொல்லி ஒரு பிரமிடை வந்து வெளியிட்டிருக்கு. அந்த பிரமிடில் வந்து அவங்க என்ன, அதைத்தான் அமெரிக்க அரசாங்கம் வந்து வெளியிடுது. அதை பற்றி நம்ம ஏன் ஈரோட்டில் பேசணும் அப்படின்னா, அமெரிக்க அரசாங்கம் எதை அறிவிக்குதோ உலகம் முழுவுக்கு அதுதான் டயட்டு. அமெரிக்காவில் வந்து இடி இடித்தா ஈரோட்டில் வந்து மழை பெய்யுது. அதனால் வந்து அதைத்தான் வந்து எல்லாருமே இப்போ வந்து இங்கே டிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதுரைக்கார நண்பர் வந்து வந்திருக்காரு. அவர் வந்து சொன்னார், நான் வந்து ஒரு டாக்டர் பார்க்க போனேன். டாக்டர் பார்க்க போய் டயபெட்டிஸ்க்கான டயட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து அச்சடித்து தாளை வந்து கொடுத்தாரு. அதில் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அமைப்பு பரிந்துரைத்த டயட்டு. அதை வந்து எங்கெங்கேயோ இருக்கிற டாக்டர்கள்லாம் வந்து கையில் வச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வர நோயாளிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாரு. ஆக அறிவியல் மற்றும் பல்வேறு துறைகளில் முதலிடத்தை வந்து வகிக்கிறது. அப்படி வகிப்பதினால் அங்கே என்ன அறிவியல் என்று சொல்லப்படுகிறதோ, அங்குள்ள விஞ்ஞானிகள் வந்து எதையெல்லாம் வந்து அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து உலகம் முழுக்க அறிவியல் என்ற பெயரில் சந்தைப்படுத்தப்படுகிறது. பழங்காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா காலத்தில் ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு அறிவியல் என்ன நிலையில் இருக்கிறதோ அன்றைக்கு மதம் வந்து அந்த நிலையில் வந்து இருந்துச்சு. ஒரு ராஜாவுக்கு வந்து ஏதாச்சும் வேணும்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவனை கட்டளை விட மாட்டான். ஒரு சாமியார் கூப்பிடுவான். சாமியார் கூப்பிட்டு வந்து இதை வந்து சாமி சொல்லுச்சுன்னு சொல்லி நீ சொல்லு அப்படிம்பா. உடனே சாமியார் என்ன சொல்லுவார், ராஜா தாண்டா கடவுள், எல்லோரும் வந்து ராஜாவை கும்பிடுங்கடா அப்படிம்பாரு. உடனே வந்து ராஜா வந்து எல்லோரும் கும்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நிறைய ஊர் ஜப்பான் மதத்தில் வந்து ஜப்பானில் வந்து ஒரு ஷின்டோன்னு ஒரு மதம் இருக்குது. அந்த மதத்தில் ஜப்பான் ராஜா தான் கடவுள். ஆக அன்ற பழங்காலத்தில் மக்களுக்கு வந்து அது வந்து தவறான நோக்கத்தில் வந்து அன்றைக்கி சொல்லப்பட்டது வந்து கிடையாது, நல்ல நோக்கத்தில் தான் வந்து சொன்னாங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மத புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது முழுக்க சுகாதார விதிகள் தான். வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வர்றீங்க, வந்தவுடனே கால் கழுவாமல் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஜனங்க கேட்க மாட்டாங்க. அதனால் கால் கழுவாமல் வந்து ஹரிச்சந்திரன் வந்தான், கால் கழுவாமல் போனான், பகவான் வந்து பூந்துட்டாரு, அதனால் வந்து பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சான், சூதாடினா, நகரத்தில் இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஜனங்கள்லாம் பயந்துட்டு காலை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் யூத மத புத்தகத்தை வந்து எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் வந்து ஆட்டை வந்து எப்படி இருக்கணும், மாட்டை வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான மாமிசத்தை நம்ம சாப்பிடணும், என்ன மாதிரியான மாமிசத்தை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் சுகாதாரம் மற்றும் மக்கள் நலனை முன்னிறுத்தி சொல்லப்பட்டவை. ஆனால் அதையெல்லாம் வந்து சும்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் யார் கேட்க போகிறாங்க? அதனால் வந்து கடவுள் பெயரால் பல விஷயங்கள் வந்து அன்று சொல்லப்பட்டன. அப்படி சொல்லப்படுகையில் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது யாரோ அவங்க வந்து நல்லவங்களாக இருக்கணும். அப்படி இல்லாமல் போகிற சமயத்தில் பல்வேறு சுயநல சக்திகள் தங்களுடைய அஜெண்டாவை மதம் என்ற பெயரில் உலகின் பல இடங்களில் திணித்து அதனால் வந்து பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு மானிட இனம் வந்து ஆளானது. இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டு நிலைமை என்னென்னா, சாமியார்கள்னால எல்லாரும் வந்து கல்லால் அடிக்கிறாங்க. சாமியார் வந்து ஒரு விஷயம் சொன்னாருன்னு சொன்னால் ஜனங்க வந்து ஒத்துக்கு போகிறது கிடையாது. அந்த இடத்த சாமியாரும் மதமும் பூசாரிகளும் அன்றைக்கி எந்த இடத்த பிடிச்சிருந்தாங்களோ அந்த இடத்த இன்றைக்கி விஞ்ஞானமும் அரசும் விஞ்ஞான அமைப்புகளும் வந்து பிடிச்சிருக்குது. அன்றைக்கு மடங்கள் பிடித்திருந்த இடத்தை இன்றைக்கு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் மாதிரியான அதிகார பீடங்கள் வந்து பிடித்திருக்கின்றன. அன்றைக்கு பூசாரிகள் இருந்த இடத்தை இன்றைக்கு விஞ்ஞானிகள் வந்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. என்னடா இப்படி சொல்கிறேனே, விஞ்ஞானிகள் வந்து நான் தப்பு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம்.
அறிவியலும் வந்து மற்ற துறைகள் மாதிரி தான். ஆன்மீகம் வந்து ஒரு புனிதமான துறை. என்னைக்கு வந்து அதில் சுயநலம் வந்து பூந்துச்சோ அன்னைக்கே அதில் அறம் ஆன்மீகம் இரண்டுமே வந்து செத்து போச்சு. அறிவியலும் வந்து அதே மாதிரி தான். என்னைக்கு அறிவியலில் அரசியல் பூந்ததோ அன்றைக்கே வந்து அறிவியல் வந்து இறந்து விட்டது. இன்றைக்கு வந்து இருக்கிறது வந்து நம்ம அந்த துறையை வந்து நாம் சுத்தப்படுத்தி அதை மீட்க வேண்டும் என்பது தான். எப்படி வந்து இது நடக்குது, எப்படி வந்து விஞ்ஞானிகள் வந்து தங்களுடைய அஜெண்டாவை வந்து இதில் நுழைக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம். உலக சுகாதார அமைப்பு 1994 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு சர்க்கரைன்னா வெள்ளை சர்க்கரை, கார்போஹைட்ரேட்னு சொல்லப்படுற மாவுச்சத்தும் கூட கிடையாது, வெள்ளை சர்க்கரை. உணவின் கலோரிகளில் 10% அளவு வரை வெள்ளை சர்க்கரை இருக்கலாம். அதாவது வந்து சுமார் 200 கலோரிகள் வரை ஒருவர் வெள்ளை சர்க்கரையை எடுக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 50 கிராம். 50 கிராம் என்பது சுமார் 10 ஸ்பூன் சர்க்கரையை ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை வந்து அன்றைக்கு இருந்தது. அதை 10% என்பதை 5% குறைக்கலாம் என உலக சுகாதார அமைப்பு வந்து தீர்மானம் பண்ணுச்சு. இப்படி பண்ண உடனே சர்க்கரை கம்பெனிகள், சர்க்கரை வியாபாரிகள் மற்றும் சர்க்கரை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அனைத்துமே வந்து அமெரிக்க செனட்டர்கள், எம்பிக்கள் இவர்களை லாபி செய்து அந்த உத்தரவை வெளியே வராமல் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அமைப்பு வந்து எடுத்துட்டிங்கன்னா, அந்த அமைப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. நிறைய கம்பெனிகள் போய் லட்சக்கணக்கான டாலர் நன்கொடை கொடுத்து ஹார்ட்ஸ் ஹெல்த்தி அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கி தங்களுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவாங்க. ஜனங்க வந்து அதை பார்த்துட்டு சரி அமெரிக்க ஹார்ட் அசோசியேஷனே வந்து சொல்லிருச்சு, அதனால் இதுதான் வந்து ஹெல்த்தியான ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற நிலமையில் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லப்படும் அறிவுரைகள், கொழுப்பு சாப்பிடாத, மாவுச்சத்து நிரம்பிய முழு தானியங்களை வந்து நீ வந்து சாப்பிடு, இப்படி சொல்லக்கூடிய அனைத்து அறிவுரைகளுமே இந்த மாதிரி அஜெண்டாவின் பெயரால் விஞ்ஞானத்தை பரப்பி நம்மிடம் திணிக்கப்பட்டவை தான். இன்றைக்கி கொங்கு பெல்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா தென்னை மரம் இல்லாத வீடே வந்து கிடையாது. தென்னந்தோப்பு, தென்னை வணிகம் வந்து பொள்ளாச்சி, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இது போல் அனைத்திலுமே வந்து மிகச்சிறப்பான பாரம்பரியமான முறையில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்று வரும் விஷயம். ஆனால் இன்றைக்கி தென்னை மரம்னால பயந்துக்காங்க. ஏன்னா வந்து தேங்காயில் கொலஸ்ட்ரால், அதனால் வந்து தேங்காயை வந்து யாருமே தொடுறதே கிடையாது. பாரம்பரியமாக தேங்காயை விளைவிச்சிட்டு இருந்த விவசாயிகளே கூட இதுக்காக பயந்துட்டு தேங்காயை வாங்கி அந்த வருமானத்தில் வந்து அவங்க வந்து அவங்க வீட்டு சமையலுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தேங்காய் எண்ணெய் கெட்டதா, தேங்காய் வந்து உடம்புல கெட்டதா? இப்போ உதயகீதம் படத்தில் வந்து கவுண்டமணி வந்து என்ன பண்ணுவார், தேங்காயில் பாம்னு ஒரு கரடியை வந்து கிளப்பி விடுவார். உடனே எல்லாரும் வீட்டில் இருக்கிற தேங்காயெல்லாம் எடுத்து போட்டு நடுத்தல் போட்டு உடச்சி போடுவாங்க. அன்றைக்கி கவுண்டர் சொன்னதை இன்றைக்கி வந்து இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. தேங்காயில் பாவங்கிறதுக்கு பதில் இங்கே தேங்காயில் கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து எல்லோரும் வந்து தேங்காயை சாப்பிட்றத வந்து சுத்தமாக நிறுத்திட்டாங்க. ஆனால் பாரம்பரியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சாப்பிட்ற அனைத்து இனங்களுமே, அனைத்து மக்களுமே வந்து தேங்காய் சாப்பிடாத மக்களை விட மிக மிக நன்மையாக, மிக மிக ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள். உதாரணமாக கேரளாவை வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே கேரளாவில் வந்து பீஃபு, மீன், தேங்காய் எண்ணெய், இது 3 தான் வந்து அவங்களோட ஆகாரம். நீங்கள் மற்ற நாட்டு மக்களை மற்ற எந்த ஊர் மக்கள் எடுத்துட்டாலும் அவங்களோட கேரளா மக்கள் வந்து மிக ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. அவங்க தொப்புனால உழுகலை, மாரடைப்பு வந்து ஒன்றும் விழுந்து சாகலை. இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் உண்மைன்னா கேரளாவில் வந்து இன்னொரு சுடுகாடாத்த மாதிரி இருக்கணும். ஆனால் அப்படி எங்கேயுமே நடக்கலை. கேரளான்னு மட்டும் இல்லை, மலேசியா மற்றும் தாய்லாந்து, இது பல நாடுகளில் தேங்காய் எண்ணெய் மற்றும் தேங்காய் வந்து விற்கப்படுகிறது. இதற்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு உதாரணம் வந்து உள்ளது. டோக்லு எனப்படும் ஒரு தீவு நியூசிலாந்து அருகே உள்ளது. அந்த தீவில் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வந்து மக்கள், ஆதிவாசிகள் வந்து வசித்து வந்தார்கள். அந்த தீவில் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் ரொம்ப ஆண்டுகள் கழித்து போன போது அங்கே வந்து பார்த்தால் அந்த தீவில் வந்து எதுவுமே விளையாது, மணல் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து அங்கே தேங்காய் விளையும். அப்புறம் வந்து அந்த தீவு மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பன்றிகளை வளர்த்து அந்த தேங்காயை பன்றிகளுக்கு உணவாக போடுவார்கள். அவருடைய தினசரி உணவு வந்து கடலில் பிடிக்கும் மீன், தேங்காய் மற்றும் விசேஷ நாட்களில் பன்றி, இது 3 மட்டும்தான் சாப்பிடுவாங்க.
ஸோ இது 3 மட்டும் சாப்பிட்ற மக்கள் இன்றைக்கி விஞ்ஞானிகிட்ட போய் நீங்கள் போய் இந்த அரசியல் அமைப்புலாம் போய் நான் வந்து தேங்காய் பண்ணி மீன் சாப்பிட்றேன்னா அவங்க வந்து ஐயோ முடிஞ்சது கொலஸ்ட்ரால் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து அப்படி யாருமே சாகலை, மிக மிக ஆரோக்கியமாக எந்த வியாதிகளுமே இல்லாமல் இருந்தாங்க. இவங்களை ஆராய்ஞ்ச விஞ்ஞானிகள் வந்து எப்படி நீ இத்தனை தேங்காய் கொலஸ்ட்ரால் சாப்பிட்டு நீ வந்து ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் வந்து என்னாச்சு, இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் விஞ்ஞானிகள் காலனி வந்து அந்த தீவு வந்து காலனி ஆதிக்கமானது. உடனே அந்த தீவுக்கு வந்து தீவு மக்களை நாங்கள் காப்பாற்றுறோம், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டி, பன்னு, பிஸ்கட்டு, ஜாமு, சீரியலு எல்லாத்தையும் வந்து கொடுத்தாங்க. இத்தனை நாளாக தேங்காய் சாப்பிட்டு 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 ஆரோக்கியமாக தான் இருந்த அந்த மக்கள். ஆனால் வந்து இந்த மாதிரி இனிப்பு தடவின ஜாமு, பன்னு, பிஸ்கட்டெல்லாம் வந்த உடனே தங்களோட பாரம்பரிய உணவை வந்து விட்டு போட்டு இதுக்கு வந்து மாறிட்டாங்க. அடுத்த சில ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா தீவு மக்கள் வந்து அப்படியே ஊதி பெருக்கிட்டாங்க, அப்படியே எடையெல்லாம் வீல் ஏறிடுச்சு. எப்போவுமே வந்து ஆதிவாசி மக்கள் வந்து தங்களுடைய பாரம்பரிய உணவை பின்பற்றும் வரை ஆரோக்கியமாக இருப்பார்கள். கொஞ்சம் விலகினால வந்து அவங்க உடம்பு வந்து குபியில் ஊதிடும். நம்மளை விட அவங்களுக்கு அந்த விகிதம் அதிகம். ஏன்னா வந்து நம்மளுக்கு நடுவில் வந்து இனக்கலப்பு வந்து நிறையா நடந்திருக்குது. உலகின் பல்வேறு நாடுகள் வந்து பல்வேறு நாடுகளில் படையெடுத்து மக்கள் குடியேற்றம் நிகழ்ந்து இனக்கலப்பு நடந்திருப்பதால் ஜீன்கள் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஒட்டுமொத்த தீவிலுமே வந்து வெகு சில மக்களே மட்டும் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஜீன் வந்து மிக மிக வித்தியாசமான ஒரு ஜீன். அதனால் வந்து அவர்களுக்கு பாரம்பரிய உணவிலிருந்து மாறினால் மற்ற நாட்டு மக்களை விட அவர்களுக்கு கடுமையான பாதிப்பு வந்து வரும். ஸோ டோக்குலு தீவிலும் வந்து அதே மாதிரி தான் நடந்துச்சு. இந்த மாதிரி நாகரிக மனிதனின் உணவு அந்த தீவுக்கு போன உடனே அவர்களுடைய உடம்பு வந்து ஊதி பெருகியது, அனைத்து வியாதிகளுமே அவர்களை வந்து சேர்ந்தன. இந்த மாதிரி சூழலில் அவர்களுக்கு கப்பலில் தான் உணவு போயிட்டு இருந்துச்சு. 1964 ஆண்டில் வந்து கப்பலில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கு. அதனால் வந்து கப்பலுக்கு எதுவுமே அந்த தீவுக்கு போகலை. ஒரு வருஷம் அந்த தீவுக்கு எந்த கப்பலுமே போகலை. ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லை. பழைய விட அவங்க என்ன பண்ணாங்க, சரி தேங்காய், பன்னி, மீனுக்கு மாறிட்டாங்க. மாறின உடனே டப்பட எல்லோரும் வெயிட் இறங்குது, சர்க்கரை இருக்கிற விருந்தனுக்கு சர்க்கரை இறங்குது, பிபி இறங்குது, பல்வேறு வகையான வியாதிலிருந்து அதிலிருந்து விடுபடுறாங்க. ஜனங்களுக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. என்னடா இது இத்தனை நாள் சாக கிடந்தான் திருப்பி எந்திரிக்கிறான், சர்க்கரை வியாதி வந்தனுக்கு வந்து குணமாகுது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்படி ஒரு வருஷம் வாழ்க்கை நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து துரதிருஷ்டவசமாக ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு வரத்துவங்கின மீண்டும் அந்த ரொட்டி, பன்னு, பிஸ்கட், ஜாம் எல்லாம் வந்துச்சு. அது அந்த வியாதிகள் வந்து மக்களை வந்து பிடிச்சு இன்றைக்கி அந்த தீவு வந்து உலகின் குண்டோதரர்கள் தீவில் ஒன்று என்ற பெயரை வந்து அது அடைந்திருக்கிறது. இந்த தீவு மட்டும் இல்லை, உலகின் பல்வேறு ஆதிக்குடிகள் இந்த மாதிரி நாகரீக மனிதனின் உணவுக்கு பழக்கப்படும் போது நாகரிக மனிதனின் வியாதிகள் அனைத்துமே அவர்களை வந்து அடைகின்றன. நாகரீக மனிதனின் வியாதி என நாம் ஏன் சொல்கிறோம், என்ன காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகரீக மனிதனின் வியாதி என்பது சர்க்கரை, இரத்த அழுத்தம், ஃபேட்டி லிவர், இது போன்ற பல்வேறு வகையான இன்னும் பல வியாதிகள் வந்து நம்ம வியாதின்னே நம்மளுக்கு தெரியல. அது வந்து எல்லாத்துக்குமே இருக்குதுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கிறேன். உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ்ஸு. ஒருத்தர் கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு, எனக்கு எந்த வியாதி, ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன்பாங்க. சரி உனக்கு சைனஸ் இருக்கு, சைனஸ் எல்லாம் என்ன அது ஒரு வியாதி, எல்லாருக்குமே தானே அது இருக்குது அப்படிம்பாங்க. பெண்கள்கிட்ட போய் வந்து கேட்டிங்கன்னா ஐயோ நான் ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லாம்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதவிலக்கில் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குதும்பாங்க, ஆனால் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் எத்தனையோ பிராணிகள் இருக்குது, எத்தனையோ மிருகங்கள் வந்து இருக்குது. கேன்சர் வந்த மிருகம், கேன்சர் வந்த சிங்கம், டயபெட்டிஸ் வந்த மான்,